Hi students, நம்ம இப்ப chapter 2 numbers and sequences activity 1 பார்க்க போறோங்க. Page number 41ல class 10 சமச்சீர் syllabusல. Question, that means activity என்ன கொடுத்திருக்காங்கன்னா, this activity helps you to find HCF of two positive numbers. We first observe the following instructions. Construct a rectangle whose length and breadth are the given numbers. Try to fill the rectangle using small squares. Try with 1 by 1 square. Try with 2 by 2 square. Try with 3 by 3 square and so on. The side of the largest square that can fill the whole rectangle without any gap will be the HCF of the given numbers. Find the HCF of 12 by 20, 16 by 24 and 11, 9. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டி. நாம் ஒரு சின்ன நம்பர் வச்சு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் இதை போட்டுக்கலாம். சரிங்களா? கொஷின் நாம் என்ன எடுத்துருக்கோம்னா இதில் நம்ம சின்ன எக்ஸாம்பிளுக்கு find the HCF of 10 and 4. இப்போ 10, 4 இந்த டூ நம்பர்ஸ்க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் வித் லென்த் 10 யூனிட்ஸ் அண்ட் பிரெத் 4 யூனிட்ஸ். ஓகேங்களா? லென்த் வந்து 10 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம், பிரெத் வந்து 4 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா நம்ம 40 யூனிட்ஸ்க்கு நாம் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணோம். 10 by 4 is 40 தானுங்க. உங்களுக்கு ஏரியா வந்து 40 யூனிட்ஸ்னால் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு ஸ்கொயராக நாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அப்போ எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குங்க. ஸோ 10 by 4 ரெக்டாங்கிள், தட் இஸ் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு 40 குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெக்டாங்கிள் வச்சு நாம் 1 by 1 ஸ்கொயர், 2 by 2 ஸ்கொயர், 3 by 3 ஸ்கொயரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண பார்க்கணும் வித்தவுட் எனி கேப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 யூனிட்ஸ் இங்கே இருக்குது, 4 யூனிட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்கொயர்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ 1 by 1 ஸ்கொயரை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் 2 by 2 ஸ்கொயர், 3 by 3 ஸ்கொயர், 4 by 4 ஸ்கொயர், மேக்ஸிமம் 4 by 4 ஸ்கொயர் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்படி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எந்த சைடோட ஸ்கொயர் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்கொயர் தான் உங்களுக்கு HCF. பார்த்தீங்கன்னா the side of the largest square that can fill the whole rectangle without any gaps will be the HCF of the given number. சரிங்களா? ஸோ முதல்ல இப்போ 1 by 1 ஸ்கொயர் நம்ம ஃபில் பண்ணலாம். 1 by 1 ஸ்கொயர் நம்ம ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். 1 by 1 ஸ்கொயர் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம் வித்தவுட் எனி கேப்ஸ், இல்லைங்களா? ஸோ 1 by 1 ஸ்கொயர் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 by 1 ஸ்கொயர் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2 by 2 ஸ்கொயர் வச்சு ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 by 2 ஸ்கொயர் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 2 by 2 ஸ்கொயர் உங்களுக்கு பார்த்து தெரியும். அது அப்படியே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். 2 by 2 ஸ்கொயரும் வந்து இந்த ரெக்டாங்கிளில் வந்து நம்ம கேப் இல்லாமல் நம்மளால் ஃபில் பண்ண முடியுது. ஓகேங்களா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபுல்லாக இப்படி நம்ம 2 by 2 ஸ்கொயரில் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 by 3 ஸ்கொயர் ஃபில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா 3 by 3 ஸ்கொயர் இது. இப்போ 3 by 3 ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 by 3 ஸ்கொயர்ஸ் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியுது. இங்கே கேப்ஸும் இருக்குது. ஸோ 3 by 3 ஸ்கொயர் வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. இட் cannot be filled. ஸோ நெக்ஸ்ட் 4 by 4 ஸ்கொயர் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 by 4 ஸ்கொயர் இது 4 by 4 ரெண்டு 4 by 4 ஸ்கொயர் தான் நம்மளால் வைக்க முடியுது. உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ 4 by 4 ஸ்கொயர் நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 ஸ்கொயர் உங்களால் ஃபில் பண்ண முடியும், 2 by 2 ஸ்கொயர் உங்களால் ஃபில் பண்ண முடியும், 3 by 3யும் 4 by 4ம் உங்களால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ரூல் என்னதுங்க? நம்ம எந்த ஸ்கொயரோட லார்ஜஸ்ட் சைடு அந்த ஃபுல் ரெக்டாங்கிளில் ஃபில் பண்ணுதோ அதுதான் உங்களோட HCF. ஸோ 2 by 2 ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக fill ஆகுது. So HCF of
10 and 4 is 2. So HCF of 10 and 4 is 2. இது வந்து நம்ம எடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் அவங்க இதில் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்க சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 20க்கு 16 24க்கு 11 9க்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ 12 20க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ HCF of 12 20னா இப்போ 12 யூனிட்ஸ் அண்ட் 20 யூனிட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் நம்ம முதல்ல வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 by 20ங்கும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து 240 ஸ்கொயர்ஸ் வரும். அந்த 240 ஸ்கொயர்ஸை வந்து நீங்கள் 1 by 1 ஸ்கொயர், 2 by 2 ஸ்கொயர், 3 by 3 ஸ்கொயர் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு எந்த ஸ்கொயரோட சைடு வந்து உங்களுக்கு லார்ஜஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வருதோ உங்களுக்கு அந்த ஃபில்லிங்கில் வித்தவுட் எனி கேப்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கொயரோட சைடு லென்த் தாங்க உங்களோட HCF. சரிங்களா? ஸோ இது தாங்க அவங்க கொடுத்துருக்கிறது. நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் வீடியோஸ்க்கு.